நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ்னால் அதாவது புரிதலே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்ல வரும்போதே வந்து காது கொடுத்து கேட்கறதில்ல. இப்படி ஒரு ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்கும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டிஏ தான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுடைய ஹியூமன் லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு இன்சூரன்ஸ் ப்ராப்பராக வந்து ஹியூமன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாருன்னா அந்த இறப்பில் நடந்த ஒரு வாரத்துக்குள்ளே கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த விதவையான மனைவிக்கு கம்பெனி பே பண்ணுற அமௌண்ட்டு தான் 60 லட்சம் ரூபாய். டேர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டக்கூடிய பணம் உங்கள் கவரேஜ் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10% 20% வயசுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் மாறும். வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் ஜெயக்குமார். ஜேஎன்எம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட டைரக்டராக இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மனித வாழ்க்கையில் தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஹியூமன் லைஃப் வேல்யூ, அதாவது காப்பீட்டில் மனிதனோட தேவை என்ன, அதோட குறியீடு என்னதை பற்றி நம்ம பேச போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ்னால் அது வந்து ஒரு அதாவது புரிதலே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்ல வரும்போதே வந்து காது கொடுத்து கேட்கறதில்ல. இப்போ ஏஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, அது துறையை சார்ந்த ஆஃபீஸர்ஸ் சொல்ல வரும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு 28 கம்பெனி வந்து லைசன்ஸ் பை ஐஆர்டிஏ. அதாவது நீங்கள் இங்கே ஒரு புரிதல் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். எல்லா கம்பெனியுமே கவர்மெண்ட்டோட பாடி, அதாவது ஐஆர்டிஏ கீழே தான் வராங்க. யாருமே இதில் ப்ரைவேட்டு செப்பரேட்டாக யாரும் ஃபங்க்ஷன் ஆகலை, இவங்க கீழே தான் இயங்குறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் கவர்மெண்ட்டு இதில் ப்ரைவேட்ன்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஐஆர்டிஏ கீழே தான் எப்படி ஒரு ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்கும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ தான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவில், ஜப்பானில், யூகேயில், ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 2500 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் அதுவும் 140 கோடி மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வித் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 28 கம்பெனி மட்டும்தான். இந்த கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய டேர்ம் ப்ராடக்ட் ஆகட்டும், சேவிங்ஸ் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி லைசன்ஸ் வந்த பிறகு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் பண்ணுறது கிடையாது. கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட அப்ரூவலுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஐஆர்டியோட அப்ரூவலுக்கு அப்புறமா தான் ப்ராடக்ட்டே லான்ச் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி சரியாக சர்வீஸ் பண்ணலை, கிளைம் சரியாக கொடுக்கல, எல்லாத்துக்கும் ஆடிட் பண்ணுவாங்க ஐஆர்டிஏ. ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐஆர்டிஏன்னு போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி எல்லாமே சட்டத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா பாலிசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். என்னென்னா டேர்ம் கேர்னால் என்ன, ஹியூமன் லைஃப்பில் என்ன. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 25 வயசில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு. அதாவது அவரோட சம்பளம் வந்து 25,000 ரூபா வச்சுக்கோங்களேன். 30 வயசாகுது, 35 வயசாகுது, 40 ஆகுது, 45, 50, 60. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய வருமானம் ஏறிட்டே தான் போகும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆகட்டும், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய வருமானன்றது நான் சேரும்போது இருக்கிற வருமானம் எனக்கு இருக்காது. இப்போ 25 வயசில் ஒரு 25,000 ரூபாய் வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். படித்தவங்களோட வச்சுக்கோங்க, என்ன ஒரு கல்வி அறிவு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 60 வயசில் அவர் ரிட்டையர் ஆகும்போது மாதம் பார்த்தீங்கன்னா 1 லட்சமோ, 1.5 லட்சமோ, 2 லட்சமோ, 3 லட்சமோ மாத வருமானமே அவருக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகுது, ஆரம்பத்தில் ஒரு 3 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாரித்தவர் 60 வயசு ரிட்டையர் ஆகும்போது அவருடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 30 லட்சமோ, 40 லட்சமோ, 50 லட்சமோ, 60 லட்சமோ இருக்கும். அது அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய கல்வி அறிவுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்கும், அவருக்கு கல்யாணம் நடக்கலாம், அதுக்கப்புறம் குழந்தைகள், அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு, இந்த படிப்புக்கு உண்டான இதுக்கப்புறமா ஹையர் எஜுகேஷனு, அதுக்கப்புறமா கல்யாணம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பொறுப்புகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏஜ் வரும்போது அந்த பொறுப்புகள் வந்து உங்களோட கூடி வருது. ஓகே, இது வந்து இந்தியாவோட பண்பாட்டு முறைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸு தான் குழந்தைங்கள படிக்க வைப்போம், டிகிரி வரைக்கும் படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஹையர் எஜுகேஷன் போய் அவங்க படித்து அதுக்கப்புறம் லோன் பே பண்ணுறாங்க. அது வரைக்கும் கல்வி அறிவு பார்த்தா கொடுக்குறது யாருன்னா பேரண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் உங்களுடைய ஹியூமன் லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் 25 வயசில் இருக்கிற பொறுப்பு எனக்கு 30 வயசில் இருக்காது, கூடியிருக்கும். 35 வயசில் கூடியிருக்கும், 40ல் கூடியிருக்கும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் நடக்கும்போது ஒரு இழப்பு நடக்குது. ஒரு 35 வயசால் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. அவர் வந்து அந்த 35 வயசில் மாத வருமானம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருடைய இழப்பு அங்கே நடக்குது. வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அது விபத்தில் நடக்கலாம், உடம்பு எதுவும் நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் வந்து அந்த சமயத்தில் அந்த குடும்பத்துக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு வச்சுக்கோங்களேன். டேக்ஸ்லாம் போய் ஒரு 70-80,000 ரூபாய் கொடுக்குறாரு. அதில் வந்து அவர் செலவு ஒரு 10,000 எடுத்துக்கலாம். மீதி படிப்பு, இஎம்ஐ, ஹவுசிங் லோன் இதெல்லாம் இருக்கும், சேவிங்ஸ் எல்லாம்
அந்த அந்த இழப்புக்கு அப்புறம் அந்த மாதம் போகுது இல்லையா, டேக்ஸுக்கு அப்புறம் 70 இல்லை 80,000 போகுது இல்லையா ஒரு குடும்பத்துக்கு, அது எங்கேருந்து வரும்? இது எங்கேருந்து வரும் சொல்லுங்கள்? இந்த புரிதல் வந்து 95% மக்களுக்கு இல்லை. இதுதான் ஹியூமன் லைஃப் வேல்யூ. 25 வயசில் இருக்க ஹியூமன் லைஃப் வேல்யூ 35 அதிகமாக இருக்கும். உங்கள் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்க. எப்படி ஒரு செடி வைக்கிறீங்க, ஒரு மரமாவது காய் கணிக்கும் போது அதுவும் வளர்கிற மாதிரி நம்மளும் மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா படிக்கிறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம், கல்யாணம் ஆகி வரும்போது பொறுப்புகளும் கூட வருது. ஸோ இப்போ இவர் வந்து இந்த இடத்துல எதுவுமே பண்ணலை, இன்சூரன்ஸ் பண்ணலை, டேர்ம் கேர் பண்ணலை, எதுவுமே செய்யலை. நீங்களே சொல்லுங்கள், 35 வயசில் அவர் இறந்துடுறாரு, ஏதோ ஒரு அசம்பாவத்தில் இறந்துறாரு. அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், எப்படி ஒன்றா இறப்புன்றது வந்து நீங்கள் வந்து உடம்பு மட்டும் இல்லை, ஒரு வண்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், நடக்கும்போது ஷூட்டிங் நடந்து இறந்துருக்கலாம், ஒரு ரயாட்ஸ் எது ஒன்றா நடக்கலாம், ஓகேங்களா, இறந்துரு. அப்போ அந்த குடும்பத்தோட நிலை என்ன? உங்களை தான் கேட்குறேன் நான், அந்த குடும்பம் என்ன ஆகும்? கொஸ்டின் மார்க்கா? இப்போ எல்லோரும் வராங்க, அழுகுறாங்க, எல்லாம் வந்து கன்சோல் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. 3 நாள், 1 வாரம், 10 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. கூட பிறந்தவங்களாலையும் எதுவுமே செய்யும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க, அவங்க கமிட்மெண்ட்டு அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த இடத்துல உங்களை காப்பாற்றுறது எதுங்க? அந்த குடும்பத்தை, அந்த அம்மா, அந்த ஒய்ஃப் இருக்காங்க, விடோவர் ஆகிட்டாங்க, அவங்க 2 பசங்க வச்சுக்கோங்களேன், இந்த 3 பேரும் யாருங்க காப்பாற்றுவோம்? இப்போ அதுக்கு அடுத்த மாதம் 70,000, சரி அவர் இறந்துட்டார், ஒரு இன்னொரு 10,000 மைனஸ் பண்ணுங்கள், 50,000 60,000 அந்த குடும்பத்துக்கு வேணும். யார் கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? எங்கேருந்து வரும்? நீங்கள் நகையை விற்று சாப்பிடுவீங்களா, இல்லை ஏதாவது ஒரு சொத்து இருந்தால் விற்றுருவீங்களா, விற்று சாப்பிட்ருவீங்களா? இந்த 60,000 ரூபாய் எங்கேருந்து வரும்? எனக்கு மாதம் அந்த அம்மாவுக்கு 60,000 ரூபாய் கொடுக்கணுன்னா வருஷத்துக்கு 7,20,000 வருது. இந்த பணம் எங்கேருந்து வரும்? இந்த கேபிட்டல் தான் ஹியூமன் லைஃப் வேல்யூ வித் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ 7,20,000 அந்த அம்மாவுக்கு மாதம் வரணுன்னா அப்போ நீங்கள் பேங்க்கில் எவ்வளோ வச்சிருக்கணும் கணக்கு போடுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கணும் சொல்லுங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 50,000 60 லட்ச ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க பேங்க்கில். நீங்கள் வந்து ஒரு 6.5% வைங்க, இல்லை 7% வைங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா வரும். ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா 40,000 50,000 அந்த மாதம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 60 லட்ச ரூபா கார்பஸ் இருக்குது இல்லையா, அது எங்கேருந்து வரும்? எங்கேருந்தும் வராது. அவர் இன்சூரன்ஸ் ப்ராப்பராக வந்து ஹியூமன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாருன்னா அந்த இறப்பில் நடந்த ஒரு வாரத்துக்குள்ளே கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த விதவையான மனைவிக்கு கம்பெனி பே பண்ணுற அமௌண்ட்டு தான் 60 லட்ச ரூபா. இப்போ அந்த குடும்பம் காப்பாற்றிட்டிங்களா, 60 லட்ச ரூபா வருதா, நம்ம பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ராப்பராக, ரிட்டர்ன்ஸ் மாதம் மாதம் எடுத்துக்கலாமா? ஸோ அந்த குடும்பத்தோடைய வாழ்வியல் முறை தடைப்படாது. அந்த குழந்தைகள் கட்டக்கூடிய ஃபீஸ் ஆகட்டும், அந்த கம்ஃபர்ட்டுங்க, நீங்கள் அதை தான் புரிஞ்சிக்கணும். அவர் இருக்கிறவர் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தார், மனைவி நல்லா வச்சுருந்துருப்பார், குழந்தைகளுக்கு தேவையான வாங்கி கொடுத்து, அந்த கம்ஃபர்ட் திருப்பி கண்டினியூ ஆகும். இது நம்ம செய்யாமல் விட்டால் திடீர்னு எப்படி அந்த மனைவி வேலைக்கு போக முடியும்? எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? அந்த மன கஷ்டமே ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். இதே அவர் வந்து 1 கோடிக்கு பண்ணியிருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 கோடிக்கு பண்ணியிருக்காரு, 60 லட்சம் பண்ணல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காரு. அப்போ அந்த குடும்பத்துக்கு 1 கோடி போச்சுன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 லட்ச ரூபா பேங்க்கில் வச்சாலே இந்த அம்மா காசு வரும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாதம் 60,000 வந்ததுன்னா அதில் திருப்பி சேமிப்பாங்க. நம்ம லேடிஸோட ஜென்ரல் இது என்னென்னா, பைசா எக்ஸ்ட்ரா இருந்து என்ன பண்ணுவாங்க, மாத செலவு போய் திருப்பி அதை சேமிப்பாங்க, மல்டிப்ளை. அப்போ அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் என்ன இருக்கலாம்னா, 1 கோடி சொல்லுவாங்க இல்லையா, சம்மர்ஷூட், அந்த 1 கோடி நீங்கள் கட்டலை. ஆக்சுவலாக 1 கோடிக்கு உண்டான தொகையை நீங்கள் கட்டலை. 1 கோடிக்கு உண்டான கவரேஜுக்கு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தா ப்ரீமியம் கட்டுறது, கம்பெனி கட்டுறது 10லேருந்து 15% 20% தான் இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி குறையும். இப்போ நீங்கள் 25 வயசில் பண்ணும்போது இன்னும் குறைச்சலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு நாளைக்கு உண்டான செலவு, ஒரு வாரத்துக்கு உண்டான செலவு, ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு, ஒரு 3 மாதத்துக்கு உண்டான செலவு, ஒரு 6 மாதத்துக்கு உண்டான செலவு, இந்த நீங்கள் எடுத்து வைக்கிற பணம் வந்து ரொம்ப கம்மிங்க. ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறது 1000 ரூபா, 500 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, ஒன்றுமே கிடையாது. 2000 ரூபா சேர்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 24,000 ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு இயர்லியாக கட்டும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் கட்டக்கூடிய இயர்லி ப்ரீமியத்தில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு நீங்கள் வேறு எந்த ப்ராடக்ட்லேயும் பார்க்க முடியாது. நீங்கள் ஆஃப் இயர்லியும் அரை மாதம் கட்டலாம், ஒரு வருஷம் கட்டலாம். ஒரு வருஷம் கட்டும்போது 20,000 ரூபான்ற இடத்துல உங்களுக்கு 18,500 கிடைக்கும். ஒரு 1,500 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த 1,500 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 10 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் அந்த சம் அஷ்யூர்ட் இருக்கு இல்லையா, 1 கோடி கவரேஜ் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு உண்டான பணம் நீங்கள் கட்டலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே நீங்கள் சேவிங்ஸ் பிளான் போனால் அது ஈக்குவலாக நீங்கள் கட்டினா தான் அதுக்கு உண்டான போனஸ் கொடுப்பாங்க. ஓகே, இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டக்கூடிய பணம் உங்கள் கவரேஜ் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20% வயசுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் மாறும் உங்களுக்கு.
அதனால் நீங்கள் வந்து இப்போ இதை பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து 1 கோடி நீங்கள் கவரேஜ் உங்களுக்கு வந்து 60 லட்சம் இருந்தால் போகிறோம், 70 லட்சம் தான் போகிறோம். இதை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 30 வயசு நீங்கள் வரீங்க, 40 வயசு ஆகும்போது இந்த கட்ட வேண்டிய ப்ரீமியம் வந்து அப்படியே தான் போகும். அதே நான் 30 வயசில் எடுக்காமல் 40 வயசில் வந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 கோடிக்கு எடுக்கிறேன் 30 வயசில், ப்ரீமியம் 15,000 வச்சுக்கோங்களேன். அதே நான் 40 வயசுலேருந்து எடுத்தேன்னா அந்த 1 கோடி கவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 கிடைக்காது, ப்ரீமியம் 22,000 25,000 ஆகிடும். அதே நான் 50 வயசு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 15,000 வந்து 40,000 45,000 ஆகிடும். வயசு ஏறும்போது ரிஸ்க்கோட இது வந்து ஜாஸ்தியாகிறதுனால அந்த கவரேஜ் அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் சார்ஜஸ் வந்து அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், இன்றைக்கே நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக நான் இன்னும் ஒரு 20% கட்ட வேண்டிய தேவை கிடையாது. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எங்கேஜ்லேயே பண்ணும்போது இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15,000லேருந்து 50,000 1 லேக் வந்து யங்ஸ்டர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. படிப்புக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வாழ்வியல் முறை அப்படி ஆகினா இந்தியாவோட எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி படித்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ நான் நிறைய கம்பெனிஸ் பார்க்குறேன். 2 லட்சம் 3 லட்சம் ஆஃபர் வந்து நீங்கள் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த வேலைக்கு போனாலும் நான் சொல்ல வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறார், அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு வேன் ஓட்டுறார் ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய் சம்பாதிக்கலாம். எல்லாருடைய நீங்கள் வாழ்வியல் முறை பார்த்தீங்கன்னா 20,000 25,000 ரூபாய் நீங்கள் மாதம் சம்பாதிக்கிறீங்க. அதுலேருந்து ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு வரல, இப்போ நீங்கள் 20,000 உங்கள் சம்பளம் 18,000 வந்து என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி நினச்சி இந்த 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. மாதம் எடுத்து வச்சுருங்க. அதை வந்து சேர்த்து ஒரு வருஷம் கழிச்சு கட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்குன்னு போது 15,000-20,000 ரூபாய் வரலாம். அதே மாதத்துக்குன்னு வந்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் ஒரு 1,500 ரூபாய் வரலாம். அதே ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 50 ரூபாய் இருக்கலாம். 30,000 50 ரூபான்றது வந்து ஒரு டீ சாப்பிட்ற செலவு. இந்த டீ சாப்பிட்ற செலவு நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, நம்ம சில பேர் 8 டீ 10 டீ ஒரு நாளைக்கு குடிப்போம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 30,000 50 ரூபாய் ஒரு நாளைக்கு அதை நீங்கள் கரெக்டாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காப்பீடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தை 100% சேஃப்டி பண்ணி வைக்கிறீங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும். இதை பண்ணிட்டு மீதெல்லாம் பண்ணுங்கள். இதை பண்ணாமல் நீங்கள் மீதெல்லாம் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து மரமே இல்லை, இந்த தண்டே இல்லை, மரம் நல்லா இருந்தால் தான் அதுக்கப்புறம் கிளைகள் வரும், அதுலேருந்து பூ வரும், பூலேருந்து காய் வரும், கனி, அதெல்லாம் தான் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. மியூச்சுவல் ஃபண்டோ மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதோ கோல்டு, மற்றெல்லாம் அப்புறம். நீங்கள் ஃபவுண்டேஷனே இல்லை, வீடே கட்டலை, வீடு கட்ட போகிறீங்க, ஃபவுண்டேஷன் போடாமல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எப்படி போவீங்க, போக முடியாது. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காப்பீடு ஹியூமன் லைஃப் இதோட தேவையை நீங்கள் வந்து அறியணுன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த கொரோனாவோட இன்சிடென்ட் நீங்கள் பார்க்கலாம். கொரோனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 2020 எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்றதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்க, இதனால தான் அவங்க பயனடைஞ்சாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அதை என்ன சொல்கிறோன்னா, இந்த காப்பீடுன்றது வந்து அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி மந்த்லி இல்லை டெய்லி இவ்வளோ தான் நான் சொல்லியிருக்கிறேன், அதை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து நல்ல முறையில் காப்பாற்றப்படும். ஸோ இன்சூரன்ஸை பற்றி அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளாக நிறைய பேசுவோம். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது இன்சூரன்ஸை பற்றி தெரியப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.